டாஸ்மாக் நிர்வாகத்தில் முறைகேடு நடக்க வாய்ப்பிருப்பதால் முழு விசாரணையையும் அமலாக்கத்துறையே மேற்கொள்ள வேண்டும் என தஞ்சை மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஆன்லைனில் இது பண்ணி ஒரு பாட்டில் 10 ரூபா கூட வாங்குறாங்க. அதே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருந்து அது புகார் மனுக்களாக கொடுக்கப்பட்டு அது விசாரணை செய்யப்பட்டு இருக்குது. அதனால் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குது. டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமாக அமலாக்கத்துறை ரைட் பண்ணுறது, அங்கே என்ன தவறு இருக்கோ அதை கண்டுபிடிக்க தான் ரைட் பண்ணுறாங்க. அது தவறு இருந்தால் அவங்க என்னவோ அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இதுக்காக நீதிமன்றத்துக்கு போய் அமலாக்கத்துறை எந்த செயல்படவே கூடாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. என்னென்னா அங்கே என்ன முறைகேடு நடந்திருந்தால், டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருந்தால் அமலாக்கத்துறை அதை வெளிக்கொண்டு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா, எந்த தவறு நடக்கலைன்னா மேற்கொண்டு அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்க போகிறது முடிய போகிறதில்ல. அதுக்காக நீதிமன்றத்துக்கு இதுக்கு போய் இது தடை வாங்குறது தேவையில்லாத ஒன்று. நான் டாஸ்மார்க்கில் கோட்டருக்கு 5 ரூபா, பீருக்கு 10 ரூபா விற்கிறாங்க. இதனால டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் இல்லாத பணம் வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முறையீடு நடக்கிறது சரிதான். அமலாக்கத்துறையினோட வருமான வரி சோதனை நடக்க தப்பே கிடையாது. ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் அனைத்து குடிமக்களுக்கும் தெரிந்த ஒன்றாகவே இருக்கிறது. அனைத்து மக்களோட இதில் இந்த ஈடியோட ரைடு வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கிறது. இது மக்கள் பார்வையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.